ஹாய் கைஸ், புதுசாக ஒரு யூடியூப் சேனல் திறக்க போகிறோம். அது நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் போய் மேகி டாஸ்க் ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் நேராக போய் மேகி வாங்க போகிறோம். இது நல்லா புடாசா? எஸ். இது ஒன்று ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இது ஒன்று 6 வெள்ளி 90 காசு. ஓகே, இதே ஒரு 4 எடுங்க ப்ரோ. 4ஆ? பேக்கெட்டாக கொடுத்துருங்க ப்ரோ. இந்த பேக்கெட்டா? ஓகே. மேகி வாங்கியாச்சு. நாளைக்கு தான் டாஸ்க்கு. பாய்ஸ்க்கெலாம் தெரியாது நாளைக்கு என்ன டாஸ்க்குன்னு. நாளைக்கு பார்ப்போமே, வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு டாஸ்க்கு எப்படி அலற போகுதுன்னு தெரில. நேற்று போய் மேகி வாங்கினோம். டாஸ்க்கே போகிறோம். ஸோ பேசணும் பக்கத்தில். என் பேர் கிருஷ்ணகுமார். என் பேர் கிரண் ராஜ். காலைல மணி இப்போ 8:55. 9 மணிக்கு டாஸ்க் சொல்லியிருந்தோம், இன்னும் யாரும் வரல. இப்போ செட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கே செய்ய போகிறாங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எந்த இடம் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ தண்ணி அடுப்பில் போட்டுருவோம். இன்றைக்கி செய்ய போகிற டாஸ்க்கு வந்து மேகி டாஸ்க்கு. ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது. வர வச்சு அவங்கள ப்ராங்க் பண்ணி அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் இது பண்ணுறது தான். வெறும் மேகி டாஸ்க் இல்லை, அது வந்து சீஸ் மேகி. செம்ம உரப்பாக இருக்கும். ஸ்பான்சர் இவர் தான் அது வாங்கினது. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நம்ம யூடியூப் சேனலோட பேர் வந்துட்டு கேண்டிட் ஸ்டுடியோ. நேற்று தான் யோசிச்சு வச்சோம். ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் லிங்க் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்றேன். லைக் பட்டனை ஷேர் பண்ணுங்க காய்ஸ். நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு வைக்க போகிற டாஸ்க் இதுதான். இதான் அந்த பிடாசான மேகி. ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் லெமன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணியும் அடுப்பில் போட்டாச்சு, கொதிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வந்த பிறகு அவங்களுக்கு தெரியாமல் டாஸ்க் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு ஆட்டாளா கோழி கறி, மேகி கறி. எங்கே போனா? யார்கிட்ட பேசியிருக்கான்? வாங்க சாப்பிட்ற ஆள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே வீடியோ இருக்கு, அதுக்கிட்டையும் பார்க்காம எங்கேயும் போயிடாதீங்க. பாருங்க வாங்க. சும்மா பார்க்க சூசு கூட கிடைக்காம கூட்டம். சொல்லுங்க. என்னடா சொன்ன டைம் கரெக்டா வந்துட்டீங்க, ஆனா ஒரு நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க. வாங்க. அது என்ன கதைன்னா வரலாம் நில்லு, மாஸ்க் போட்டு. நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லாம உட்காந்துட்டீங்களா? அதான் எங்க பழக்கமே. காலையில இருந்து பசியா அடிச்சு விடுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு.
இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் தான். गाइस सरप्राइज இருக்கு. சொல்லுங்க गाइस. சொன்னா गाइस வந்தீங்க. அலையாதீங்க. இப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு நான் பார்க்கறேன். வெயிட் பண்ணி பார்க்கறேன். गाइस என்னடா இது சாப்பாடு சாப்பாடு. உங்களுக்கு தான் இப்போ சின்ன பையன். சாப்பாடுல மந்த வச்சு கப்ப வச்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட டாஸ்க் அப்ப பானி வைப்பாங்க. முட்டை இல்லையா? முட்டை போட சொல்லியிருக்கேன். வந்துரும். என்னடா நீ இன்னைக்கு உங்களோட டாஸ்க் மேகி. என்ன ரத்த கலரியா இருக்கு தம்பி சாப்பிடாதீங்க. டாஸ்க முதல்ல நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? அங்க தட்டி விட்டு இங்க இதான் உங்களோட டாஸ்க் இன்னைக்கு. இதை யாரு ஃபுல்லா சாப்பிட்டு ஃபுல்லா காலியா இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஒரு தனி சர்ப்ரைஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தான் சர்ப்ரைஸ். அது கடிச்சா கீழே மயக்க போட்டு விழுந்துருவீங்க. மயக்க போட்டு விழுந்துருவீங்க. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. அதுக்காக ஃபாஸ்டா சாப்பிடணும் அவசியம் இல்ல. மெதுவா சாப்பிடலாம். ஆனா எனக்கு தேவை காலியா இருக்கு. யாரு காலியா முதல்ல முடிக்கிறாங்க லேட்டா சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்ல. காலி ஆயிருவோமா? இதே பொரிய வைக்கிறீங்களே இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. ஓகே गाइस உங்களோட டெஸ்ட் இப்போ முதல்ல ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. 3 2 1 ஸ்டார்ட். வாயில வச்சோட போக சீலாம் பறக்குமே. நான் மட்டும் இது முன்னுக்கே சொல்லியிருக்கேன். என்ன அனல் அடிக்குது காதுகிட்ட? என்ன ஓகே அனல்? गाइस ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சாக்லேட்டா ஐஸ்கிரீம் யார் இது? என்ன ராஜா சவுண்டே காணோம். இவருக்கு மட்டும் ஜூம் போங்க ஜூம். பண்ணி காட்டுங்க. இல்ல, இல்ல, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அவர் பாருங்க தம்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னா அதுக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. டேய் தார்ட்டின்னு இதுனா பானிபூரியால பள்ளி முட்டாயா லோடுக்குன்னு முழுங்கிட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு 3 பேர் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு மூலம் காசு கொடு. நாங்களாம் இன்னும் சாப்பிடலன்னு பசிக்கு பயப்பிள்ளைக்கு அவ்வளோதான். போற போக்குல பார்த்தா தம்பி தேய்ச்சி அந்த சர்ப்ரைஸ் இது யாரோடா? சேம்பாயா இருக்கு மூக்குல சரியா தப்பலாம். வெறித்தனமா சாப்பிடுறீங்க. மந்தியே முடிக்கிறோம் போல. தண்ணி கூட வைக்க மாட்டீங்களா? இதான் டாஸ்க். சாப்பிட்டு முடிச்சாதான் தண்ணி. சாப்பிடுற வரைக்கும் தண்ணி இல்ல. பாருங்க அவர் மட்டும் ஜூம் போய் சாப்பிடுறாங்க. முடிச்சிடாரு போடுறீங்க. ராஜா அடிச்சுடே உனக்கு பிடிச்ச மேகி தானே வாங்கணும். உரப்பே எல்லாருமே சாப்பிடுறாங்க. அதான் புஷு புஷுன்னு பாம்பு கிளம்பிட்டு இருக்காங்க. வேணா இன்னொரு வாங்கிட்டு வந்து தம்மா பண்ணுவோம். இங்க வாங்க. ஏதாச்சும் பாரு உள்ள உரைக்குது கண்ணு காங்குது. நம்ம நேர்த்தியே பண்ணியாச்சு. வாய்க்குள்ள என்ன பண்றீங்க? அவரு பாருங்க மத்தளம் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுலயே ராஜா தான் கூலா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அட்டைக்கிட்டு உட்காந்துருக்கேன். பிரியா ஏற்கனவே நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி டிஷ்யூ வேணா எடுத்துக்கோங்க. இன்னும் குறையும் பண்ண வேணாம். நீங்க வாயிலே போக மாட்டேது. வாய்ஸ் தேய்ச்சி நீங்க போடுறீங்க. போய் அரியன் முடிக்கிற கட்டத்துக்கு போயிட்டாரு. ஓ மனுஷனா? அரியன் அந்த பிரைஸ் டாக்டர் வின் பண்ணி ஐ வருவாரு. மூஞ்ச கட்டு. சரி வருது தொட. அதுல கொஞ்சம் கூட இருக்க கூடாது. எல்லாரும் சாப்பிட்டீங்க. சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தண்ணியை குடிப்போம். உங்களுக்கான 2வது டாஸ்க் தான். சாப்பிட்டு 2 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கப்படும். சாப்பிட்டு முடிச்சு 2 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கும். அதுவும் என்ன தண்ணின்னு பொறுத்து இருக்கு பாருங்க. இருக்கு என்ன பண்ணோம் அது எப்படி அடே வாங்க. கேம் பண்ணுங்க. ஓகே நம்ம டீம்ல முதல் வின் வந்து அரவிந்த் எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம். 2 நிமிஷத்துல மைய காலி பண்ணிட்டாங்க. 2 நிமிஷம். ஓகே அரவிந்த் சாப்பிட்டு போட்டு திணறீங்கன்னு தெரியுது. எப்படி இருந்துச்சு? 2 நிமிஷம் காலி பண்ணிட்டீங்க மைய. பத்திக்கிட்டே இது சாப்பிட்டது விஷத்தை முறிக்கிற மருந்து இல்லவே, வெடி மருந்து. இருக்காரு. நான் தொண்டாலாம் குத்துதுண்ணே. தெரியுதா தொண்டை? தொண்டை வலி வந்துடும் போல இருக்குது.
அழுவாத காட்டுங்க மூஞ்சா காட்டுங்க கேமரா அப்புறமே பாருங்க அண்ணன் உனக்கு சூசு வாங்கி கொடுக்குறேன் ஏ தண்ணி கொண்டு வாங்கடா அழுவுறாரு 2 நிமிஷம் கழிச்சுடா. இதுல வேற என்ன சொல்ல வாங்க சார். உங்களோட இதான் வந்து ஃபன். இப்போ எல்லாரும் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாம நீங்க உட்காரணும். டேய் அறிவு கிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன ஆகுது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே. விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல நீ. எப்படா? கரெக்ட். இந்த பிளான் பண்ணது யாரு? இல்ல இல்ல. ஏ பாதி அவன்கிட்ட கூட பாதி நீ சாப்பிடு. ஆமா அங்க போய் மொத்தமா எடுக்குது. வெயி கொஞ்சம் ஓகே. இல்ல கொஞ்சம் இது ஏய் ஏ தண்ணி சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு என் கையில தான். டேய் என் கையில தான். இது போய் தான் சொந்த காசு சொன்னீங்க. நல்லா தான் இருக்கு, உரப்பே இல்லை. பாதி சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும் உனக்கு வர ஒரு டப்பா வாங்கிட்டு வரேன். I am speaking, no cross speaking. Sit down please. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேற்றார் my lord. எனக்கு யார் சட்டி அவன் வீட்டு சட்டி ஆமா பாத்த தரவே இல்லை அதற்கு ப்ளூ பாஸ் நம்ம சாப்பிடுவோம். தொண்டெல்லாம் யாரும் போக அடிக்குது. உரப்பு தான் அந்த அளவுக்கு அப்படியா? ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எவ்வளவு வேணா பேசலாம். ஒரு அளவுக்கு ஒர்க் இருக்குதான். ஓரளவுக்கு. ஆனா தட்டி வச்சிரோம்ல ஆத்தா இது ஏறிட்டா ஏன் இப்ப ரொம்ப உரைக்குதுன்னா வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனால எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, எனக்கு வலி வந்துச்சு, எல்லாமே சாச்சு. எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, எனக்கு வலி வந்துச்சு, எல்லாமே. புறா இத உங்க புறானே விட்டா இன்னும் ஹோட்டல ஆரம்பிக்கிறதுக்குள்ள யூனியன் ஆரம்பிக்கிறீங்க. தூக்குடாவன தூக்கு இன்னும் ஸ்டவ்வே பத்த வைக்கல அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கு. டேய் நேற்று உங்களுக்கு பிரைஸ் இருக்கணும். எங்க அரினே? அரினே அரின் உங்களுக்கு பிரைஸ் இருக்கு, வாங்க. ஆமா எங்க கூட சேர்ந்து செட்டு. ஆமால தண்ணி என்ன தெரியுமா? பாருங்க பிரைஸ் சொல்றேன். ஐஸ் தண்ணி அரின் தேய்ச்சனால அரினுக்கு ஒரு நல்ல பிரைஸ் இருக்கு. ஐபோன் அம்மா சுட்ட கூவ பியூட்டிஃபுல். இன்னும் உரைக்குது. இதான் பிரைஸ். இன்னும் கேக்குதா? உங்களுக்காக காலையில எழுந்து சுட்ட கூவ சாப்பிடுங்க. பிரைஸ் சாப்பிடுங்க, வெக்கப்படாதீங்க. சாப்பிடுங்க. பிரைஸ் கிடைச்சிருக்கு இப்படி ஓட்டுற பிரைஸ். மூணாவது சாப்பிடலாம். பிரெட் வச்சு அடங்கனா லாக் ஆயிடுச்சு. டேய் ஃபாரின் வந்தா ஃபாரின் ஃபுட் தானே எடுத்துக்கணும். ஃபாரின் பண்ணு தானே கொடுத்தவனுக்கு. பார் ஃபாரின்ல இருக்கறானே உங்க அப்பா போலீஸ் அவனுக்கு குறற அந்த பண்ண. எல்லாருமே அந்த கூவ தான் சாப்பிட முடியும். காசு எடு, நோட் எடு, சில்லறை எடுக்காது. சாப்பிடா இது ரைட் வச்சுக்கோ. சாப்பிடு. போலீஸ் புடிச்சாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சாப்பிடு. டேய் நான் இவ்வளோ சொல்லி பண்ணு தான் கொடுக்குறேன், அது கச்சி வச்ச பண்ணு. இன்னைக்கு கூட சேனல்ஸ் வந்து யூடியூப் சேனல்ல போடுறோம் பாருங்க கண்டிப்பா. தெரிய மாட்டேங்குறோமா? எங்க யூடியூப் சேனல் பேர் வந்து கேண்டிட் ஸ்டுடியோ. மறந்துட்டீங்களா? பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. செத்த நேரம் மரவா இருப்போம். தேங்க்யூ. இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கேண்டிட் ஸ்டுடியோனே. கேண்டி ஸ்டுடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி கொடுக்குறாரு.